இது OPPO Find N2 Flip. அவங்களோட முதல் vertical foldable phone. இதில் காம்படிஷனோட கம்பேர் பண்ணையில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த ஃபோன் எப்படி இருக்குது, அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். கைஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் ஓப்போவோட பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, வெறும் அன்பாக்சிங் ப்ளஸ் என்னோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஓப்போவோட பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாலும் இந்த வீடியோவும் சரி, இந்த வீடியோவோட ஸ்கிரிப்டும் சரி, ஓப்போ கூட இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணல. நீங்கள் பார்க்கல தான் அவங்களும் பார்க்க போகிறாங்க. அன்பாக்சிங்னு வரையில் பேக்கேஜ் ஃபோல்டுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. இந்த ஹேசல்பிளாட் பார்ட்னர்ஷிப் டாப்லேயே மென்ஷன் ஆகிருக்கு. இந்த பாக்ஸ் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஓப்பன் பண்ணையில் அப்படியே அந்த ஃபோன் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் N2 Flip. இது ஆஸ்ட்ரல் பிளாக் வெர்ஷன். பேக் கிளாஸ் தான், மேட் ஃபினிஷோடு இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் இது ஈஸியாக பிக்கப் பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், ஸ்பேஸ் பெருசாக வேஸ்ட் பண்ணாமல், தேவையில்லாமல் ஒரு 3வது கேமரா ஆட் பண்ணாமல் யூஸபிள் 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேமராஸ் பற்றி அதுக்கு வருவோம். இப்போ இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப ஸ்டெல்த்தியாக இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாக படல அப்படின்னா N2 Flipper பர்பிள்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை மூன்லிட் பர்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பட் இந்த கலரில் ஃபினிஷ் கிளாஸியாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன்னும் ஈஸியாக பிக்கப் ஆகலாம். எனிவேஸ், பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம். அடுத்து ஒரு USB Type A to Type C கேபிள், அதுக்கப்புறம் ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். இந்த கார்ட்போர்ட் என்வலப்பில் கேஸ், ஒரு சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் ரெகுலர் லீஃப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. ஜென்ரலாக எனக்கு இன்க்ளூடட் கேசஸ் பிடிக்கும். இங்கே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருந்துச்சு. இது சின்ன விஷயம் தான். யூஸ்வலாக சார்ஜிங் போர்ட்டை கவர் பண்ணுறதுக்கு ஃப்ளாப்போட வர கேசஸ் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அதை நம்மளுக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாக்ஸில் 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கனாலும் இந்த ஃபோனோட ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் 44 வாட்ஸ் தான். 44 வாட்ஸ் தான்னா, அது இன்னும் ஃபாஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் 44 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்பீட்னா எதுக்காக 80 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க? இந்த கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக பதில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் மற்ற ஃபோன்ஸ், அவங்க ஏற்கனவே வித்துட்ருக்க ஃபோன்ஸ்க்காக மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 44 வாட்ஸ்க்காக தனியாக திருப்பி டைம் அண்ட் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு சார்ஜர் டெவலப் பண்ணி அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு சொல்லி இதையே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதை ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல. ஏன்னா இருக்கிற மேக்ஸிமம் சார்ஜ் ஸ்பீடுக்கு கம்மியான ஸ்பீட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அது ஒரு குறை. இங்கே இன்னும் அதிகமான ஸ்பீட் கொடுக்கல. வேர்ஸ்ட் கேஸ் வேறு ஏதாவது ஓப்போ இல்லை OnePlus ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபோன்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சார்ஜரை வேணும்னா யூஸ் பண்ணலாம். இல்லை 44 வாட்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், பிரச்சனை இல்லை. பேட்டரி பற்றி பேசல, இந்த N2 Flip இந்த மாதிரி ஃப்ளிப் ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோல்டபிள்ஸ்லேயே ஹையஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியோடு வருது. 4300 mAh யூனிட். இது அந்த 4 நானோமீட்டர் டிமென்சிட்டி 9000+ ப்ராசஸரோட பேர் ஆயிருக்கு. ஓப்போ அந்த ப்ராசஸரையும் நாங்கள் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் பேட்டரி எஃபிஷியன்சிக்கு அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் இதில் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ டிமென்சிட்டி 9000+, அது கூட 8 GB LPDDR5 RAM, 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ சாலிடான ஸ்பெக்ஸ். பட் ஸ்டில் N2 Flip நல்லா ஸ்லீக்காக இருக்குது. 7.45 mm திக்னஸ், ஃபோல்ட் பண்ணையில் 16 mm திக்னஸ். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் வெறும் 191 கிராம் தான். ஸோ ஃபோன் நல்லா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஃபோனோட ஒரு மேஜர் ஹைலைட் வெளியில் உள்ள இந்த டிஸ்பிளே. இது ஒரு 3.26 inch 720x382 பிக்சல் AMOLED பேனல், பீக் பிரைட்னஸ் 900 nits. ஸோ டே டைமில் கூட ஈஸியாக வெளியில் இந்த டிஸ்பிளேயை பார்க்க முடியும். இனிஷியலாக இந்த ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கல இவ்வளோ பெரிய கவர் டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக பட்டுச்சு. பட் இப்போ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணையில் கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம். நல்லா இல்லைன்னு நான் சொல்ல, இது ஒரு தாறுமாறு பேனல். இதில் என்ன அவங்க நம்மளை பண்ண விடுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. ஓகே, என்ன நம்மளால் இந்த பேனலில் பண்ண முடியும், நாங்கள் ஆரம்பிப்போம். இப்போ ஓப்போவோட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்குள்ள கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் அதுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு இடத்துல தான் நம்ம இந்த கவர் டிஸ்பிளேயை செட்டப் பண்ண போகிறோம். ஸோ பிட்மோஜிஸ், கிளாக் ஸ்டைல்ஸ் அதெல்லாமே செலக்ட் பண்ணலாம். அது போக 5 இன்டராக்டிவ் பெட்ஸ் சூஸ் பண்ண முடியும். ஸோ இது லைட்டாக கொஞ்சம் ஃபன்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவர் டிஸ்பிளேல ஒரு பூனை இருக்குது. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக க்யூட்டாக இருக்குது. இங்கே இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் ஷேட் மீடியா கண்ட்ரோல்ஸ்லேருந்து புல் பண்ணுது. ரீசெண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸில் மீடியா பிளேபேக் கண்ட்ரோல்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஷேடில் இருக்கும். ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது இந்த ஸ்க்ரீனில் பாப்அப் ஆகும். ஸோ பிளேபேக் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது உங்களோட டிஃபால்ட் ஸ்க்ரீன்.
இப்போ அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று சைடில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபேஸ் அன்லாக் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபோன் டக்குன்னு ரியர் கேமரா யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோன்னா 6 விஜெட்ஸ் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். முதல்ல கேமரா, அப்புறம் வெதர், இவெண்ட்ஸ்க்கு ஒரு விஜெட் இருக்குது, ஒரு சின்ன டைமர். ஸோ டக்குன்னு வேணும்னா ஒரு 30 நிமிஷம் டைமர் செட் பண்ணணுன்னா இங்கேருந்து பண்ணிக்கலாம். அது போக ரெக்கார்டருக்கு ஒரு விஜெட்டும், ஓப்போ இல்லை OnePlusோட ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதுக்கு ஒரு விஜெட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டாப்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணால் நிறைய குவிக் டாகல்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு வைஃபை இல்லை டேட்டா ஆன் ஆஃப் பண்ணணுனாலோ இல்லை ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணணுனாலோ இங்கேருந்து பண்ணலாம். ஃப்ளாஷ் லைட்டுக்கு 3 செகண்ட் கவுண்ட் டவுன் இருக்குது, டக்குன்னு ஃப்ளாஷ் கண்ணில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ சின்ன நல்ல டச்சஸ். பாட்டம்லேருந்து புல் அப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இல்லை, ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம், சில நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எமோஜிஸ் இல்லை சில ப்ரீசெட் மெசேஜஸ் வச்சு ரிப்ளை பண்ணலாம். ஓப்போ இன்னும் அதிகமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அடுத்த மாதம். உதாரணத்துக்கு வாய்ஸ் டிக்டேஷன், அப்புறம் ஒரு ஸ்பாட்டிஃபை விஜெட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த கவர் டிஸ்பிளே நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணையில் யூஸ் பண்ண முடியும். ஸோ கேமரா விஜெட்லேருந்து வேணும்னா ஃபோட்டோ, போர்ட்ரேட் இல்லை வீடியோ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து பியூட்டி மோடை டாகிள் பண்ணலாம், இல்லை டைமர் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதோட ப்ரிவியூவை இங்கேருந்தே கூட பார்க்க முடியும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கல வைட் ஆங்கிள் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியாது, ப்ளஸ் வீடியோ 1080pக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபோனை நார்மலாக அன்ஃபோல்ட் பண்ணி ஷூட் பண்ணையில் கவர் டிஸ்பிளே ஆன் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டில் சப்ஜெக்டாலேயும் நீங்கள் யாரை ஷூட் பண்ணுறீங்களோ அவங்களாலேயும் என்ன நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த டிஸ்பிளேக்கும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே, பட் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு இந்த சைஸ் டிஸ்பிளேக்கு 3.26 inches இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபோன்ஸ், அதாவது ஃபுல் ஆண்ட்ராய்டோட ரன் ஆகிற ஃபோன்ஸ் கூட இதோட சின்ன டிஸ்பிளேஸோடு வருது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஃபோன்ஸ் கிடையாது, சைனாவில் சில சின்ன பிராண்ட்ஸ் கிட்டேருந்து வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆக்சுவல் ஃபுல் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஃபோன்ஸில் யூஸபுளாக இருக்குது. ஓகே, நான் ஈஸியாக இருக்குன்னு சொல்ல, பட் வேணும்னா யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே ஓப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்து வேணுங்கிற ஆப்ஸ், எந்த ஆப்ஸை இந்த ஸ்க்ரீனில் ரன் பண்ண ஒன்றுன்னு நம்மளையே சூஸ் பண்ண விட்டாங்கன்னா இது இந்த அளவு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுதா, இல்லை அவங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த 6 விஜெட்ஸ் மட்டும் கொடுக்குறது பரவாயில்ல, அவங்களே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அந்த இன்னொரு டிஸ்பிளே 6.8 inch 21:9 பேனல் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷோட இந்த டிஸ்பிளேயோட ஹைலைட் க்ரீஸ் ரொம்ப மினிமலாக இருக்குது. மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்க்குறதோட இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஃப்ளிப் ஃபார்ம் ஃபேக்டரில் வர ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே இந்த க்ரீஸ் ரொம்பவே மினிமலாக இருக்குது. ஸ்க்ரீன் ஆனில் இருக்கையில் கிட்டத்தட்ட நோட்டீஸே பண்ண முடியல, பார்க்கையில் மட்டும் இல்லை டச் பண்ணையில் கூட பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியல. பட் அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு க்ரீஸ் இருக்குது, கரெக்டான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவில் ஓப்போ இங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வேரியபிள் ஹை ரெஃப்ரெஷ் பேனல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீக் பிரைட்னஸ் 1600 nits, ஸோ அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ணையில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. ஸோ கேம்ஸ் விளையாடுறதுக்கோ இல்லை வீடியோஸ் பார்க்குறதுக்கோ, எஸ்பெஷலி 21:9 படம் பார்க்குறதுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குது. இப்போ ரெகுலர் யூஸ்னு வரையில் கூட இந்த பேனல் அந்த ஸ்பெக்ஸோட சேரையில் ColorOS 13 ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோன் Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் நல்லா ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ColorOS பற்றி பேசையில் 4 வருஷம் OS அப்டேட்ஸ், 5 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் சப்போர்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ColorOS பற்றி பல வீடியோஸில் பேசிட்டோம், பட் இந்த ஃபோனுக்கு சில ஃபீச்சர்ஸ் யூனிக்காக இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கல உங்கள் ஃபோனை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அது ரீஅட்ஜஸ்ட் ஆகிக்கும் டாப் ஹாஃப் ஆஃப் த டிஸ்பிளே ஆக்கிபை பண்ணுறதுக்கு. இதே மாதிரி பிஹேவியர் நீங்கள் கேமரா ஆப்லையும் பார்க்கலாம். இப்போ ஃபோனை ஒரு சர்ஃபேஸில் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 45லேருந்து 110 டிகிரி வரைக்கும் இந்த N2 ஃப்ளிப்போட ஃப்ளெக்ஸியன் ஹிஞ்சால் ரிஜிடாக இருக்க முடியும். ஸோ ஒரு ஷார்ட் எடுத்து ஃப்ரேம் பண்ணணும், இல்லை ஒரு குரூப் செல்ஃபி எடுக்கணும், இல்லை ஒரு வீடியோ கால் எடுக்கணும்னா கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் எஃபெக்டில் ஹேண்டிகேம் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் இதில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கையில டக்குன்னு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், ஃபில்டர்ஸ் மாற்றணும் அப்படிங்கிற கேஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ரேடியன்ஸ், செரனிட்டி, எம்ரல்ட், அந்த ஹாசல்பிளாட் கொலாபரேஷன் இருக்கிறதுனால அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ். ஓகே, இப்போ கேமராஸ்க்கு போவோம். ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது ஆப்டிக்ஸ். ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே தேவையில்லாத மேக்ரோ, டெப்த் அப்படின்னு 3வது சென்சர் ஒன்று யூஸ் பண்ணாமல் டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி சோனியோட IMX890 ஃப்ளாக்ஷிப் சென்சர் 50 மெகா பிக்சல்ஸ், இது ஒரு f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. டே டைமில் இமேஜஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு. இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஷாட்ஸ் நான் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி அந்த கவர் டிஸ்பிளேயில் எடுத்த செல்ஃபீஸ்.
லோ லைட்டில் கூட இந்த Silicon X NPU இருக்கிறதுனால டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் ஆகுது, நாய்ஸ் மினிமமாக இருக்குது. செகண்டரி ஒரு 8 மெகா பிக்சல் சோனி IMX 355 அல்ட்ரா வைட், இதுவும் ஓகே, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. செல்ஃபி கேமரான்னு பார்த்தா திருப்பியும் ஒரு சோனி சென்சர் 32 மெகா பிக்சல் IMX 709. இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், பிரைமரி கேமரா நீங்கள் ரியர் டிஸ்பிளேல ஷூட் பண்ணும்போது மட்டும் இல்லை, ரியர் டிஸ்பிளே ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே பிரைமரி கேமரா 1080pக்கு ட்ராப் ஆகிடுது. மற்றபடி 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் இது ஓப்போட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெர்டிக்கல் ஃபோல்டபுளாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு ரிஃபைன் பாலிஷ் ப்ராடக்ட் ஓப்போ இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை இப்போ இந்தியாவில் 90,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதா இல்லை பரவாயில்லையா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் OPPO Find N2 Flip பற்றி என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது OPPO வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்னா என்ன பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.